இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ திருப்பதி வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆன்சர் கீ சேலஞ்ச் ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக ஏதாச்சும் அவங்க டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே ஆன்சர் தப்பாக மார்க் பண்ணியிருந்தால் நீங்கள் கரெக்டான ஆன்சர் வந்து ஆன்சர் கீ சேலஞ்ச் மூலமாக மார்க் பண்ணி அப்டேட் பண்ணலாம். இது குரூப் 4 எக்ஸாம் தேர்வு எழுதியவர்கள் மட்டும் தான் அப்டேட் பண்ண முடியும். ஆன்சர் கீ சேலஞ்ச் எப்படி பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன்பிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்க ஃபஸ்ட் எடுத்துனே tnpc.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த வெப்சைட்க்கான ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு மெனுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரெக்ரூட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ரெக்ரூட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேஷ்போர்டு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட் எடுத்துன்னு வரும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் நேம்லாம் இருக்கும். இதில் தேட பார்த்தீங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜில் நோட்டிஃபிகேஷன் டேட், அப்ளை ஆன்லைன், எக்ஸாமினேஷன் டேட், ப்ரெஸ் ரிலீஸ், ஹால் டிக்கெட் எல்லாமே கொடுத்துட்டு டென்டேட்டிவ் ஆன்சர் கீன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன்சர் கீ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆன்சர் கீ சேலஞ்சுன்னு சொல்லி ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. 21/7/2025 இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோக்கு மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டிசபிலிட்டி பர்சன் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். மற்றவங்க எல்லாமே செகண்ட் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே உங்கள் ஹால் டிக்கெட்டே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். கொஷின் நம்பர் வந்து எந்த கொஷினுக்கான ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்களோ அந்த கொஷின் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் கீ சேலஞ்ச் வந்து அப்டேட் ஆகிடும். இந்த மாதிரி எந்தெந்த கொஷின் நம்பருக்குலாம் அவங்க வந்து தவறான ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த நம்பரை மட்டும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். அதன் பிறகு வித்தின் 10 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிடுவாங்க. அதனால் ஏதாச்சும் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே அவங்க ஆன்சர் மிஸ்டேக்காக மார்க் பண்ணியிருந்தால் நீங்கள் கரெக்டான ஆன்சரை இதில் கிளிக் பண்ணி ஆன்சர் கீ சேலஞ்ச் மூலமாக அப்டேட் பண்ணலாம். இதுதான் டிஎன்பிசி தற்போது கொடுத்துருக்க முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.